முடி நல்லா வளர்றதுக்கும், இம்யூனிட்டி பவர் அதிகமாக்கறக்கும் இந்த நெல்லிக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனா, நம்ம மத்த ஃப்ரூட்ஸ சாப்பிடுற மாரி இந்த நெல்லிக்காவ சாப்பிட மாட்டோம். ஏன்னா, அதோட டேஸ்ட் அந்த மாதிரி. நான் சொல்ற மாரி செஞ்சு பாருங்க. 1/2 கிலோ நெல்லிக்காவ இந்த மாரி 4 பக்கமா கோடு போட்டு எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் முழுகுற அளவுக்கு பாத்திரத்தில தண்ணி ஊத்தி, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்து அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லயே நம்ம கீறி வச்சிருக்க நெல்லிக்காவ ஃபுல்லா சேர்த்துட்டு மூடி விட்டுருங்க. அடுப்புல எதுவும் கொதிக்க விட வேணாம். நெல்லிக்காய் இந்த சூட்ல இருந்தாலே போதும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம கோடு போட்ட இடமெல்லாம் விரிசல் விட்டு உப்பு இறங்கியிருக்கும். உப்பு அதிகம் சேர்த்துறாதீங்க, கம்மியா சேர்த்தாலே போதும். நீங்க லைட்டா அமுக்கி எடுத்தாலே உடைஞ்சு வந்துரும். அந்த அளவுக்கு இது வெந்திருக்கும். குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிய எங்க கேரளால பீச் சைட்லாம் ஒரு ஸ்நாக்ஸாவே சொல்லிட்டு விப்பாங்க. அங்க உப்புக்கு பதிலா வினிகர் சேர்த்திருப்பாங்க. கெட்டு போகாம கூட இருக்கும். இதெல்லாம் சேர்த்தா உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த மாரி செஞ்சு பாருங்க. ரொம்ப நாளைக்கும் இருக்கும். அதே நேரத்தில உடம்புக்கும் ஹெல்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்க.